ஒரு காட்டில் சிங்கம் ஒண்ணு படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. அப்போது மரத்து மேல இருந்து கொசு ஒண்ணு அத பாத்துட்டு இருந்துச்சு. என்ன விடவா இந்த சிங்கம் பலசாலின்னு நினைச்சிட்டு சிங்கத்துக்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சுச்சு. நீ எல்லாம் என்ன பெரிய பலசாலியா? உன்னைய போய் காட்டுக்கு ராஜான்னு சொல்றாங்களே. உன்கிட்ட அப்படி என்ன இருக்கு? கூர்மையான நகம், அப்புறம் வாயில கொஞ்சம் கூர்மையான பல்லு, இது தவிர வேற என்ன இருக்கு அப்படின்னு சிங்கத்தை பார்த்து ஏளனமாக பேசிச்சு. கொசுவோட பேச்ச கேட்டதும் சிங்கத்துக்கு கோவம் வந்துச்சு. கொசுவை பார்த்து கர்ஜிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போது கொசு, இந்த பூச்சாண்டி வேலைக்கு எல்லாம் நான் பயப்பட மாட்டேன், உன்னை விட நான் தான் பலசாலண்டு நிரூபிக்கட்டுமா அப்படின்னு கொசு கேட்டுச்சு. சரி, நிரூபித்து காட்டு அப்படின்னு சிங்கம் சொல்லுச்சு. இப்ப நான் பண்ற வேலைக்கு நீ எப்படி தெரிச்சு ஓடுற பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே சிங்கத்தை அங்கங்க கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொசு கடிக்க ஆரம்பிச்சதும் சிங்கம் சொரியறதுக்காக நகத்தை வச்சு தன் உடம்புல அங்கங்க வறண்டுச்சு. அதனால சிங்கத்தோட உடம்புல இருந்து ரத்தமே வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துல சிங்கத்தோட உடம்பும் ஃபுல்லா காயமாயிடுச்சு. சிங்கமும் சோர்ந்து போய் படுத்துருச்சு. அப்போது கொசு சிங்கத்துக்கிட்ட, இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா யாரு பலசாலின்னு? காட்டுக்கு ராஜா நான் தானே. இனிமே கர்வமா சொல்லிக்கிட்டு தெரியாதே ஜோட்டா பையன், நீ என்கிட்ட போட்டி போடுவியா அப்படின்னு நக்கலா பேசி சிரிச்சுட்டு பறந்து போச்சு. கொசு பறந்து போகும்போது ஒரு சிலந்தி வலையில போய் மாட்டிக்கிச்சு. சிலந்தி வலையில் இருந்து தப்பிக்க போராடிச்சு. ஆனாலும் கொசுவால தப்பிக்கவே முடியல. அப்பதான் கொசுக்கு புரிஞ்சது, சிங்கத்தையே தோக்கடிச்ச எனக்கு இந்த சிலந்தி வலையிலிருந்து வெளியே போக வழி தெரியலையே. கொஞ்ச நேரத்துல சிலந்தி வந்து அந்த கொசுவை சாப்பிட்டுருச்சு. நீதி எத்தனுக்கு எத்தன் உண்டு.